الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العظيم. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவுடைய வாழ்க்கை என்ற ஒரு கொஞ்ச கால வாழ்க்கை எங்களுக்கு தந்திக்கிறான். ஒரு மனிதனுக்கு 4 கட்டம். முதலாவது பத்துனுல் தாயுடைய வயிறு. அல்லாஹ் அதில் ஒரு ஆளை வைக்கிறது மேக்சிமம் 9 months அல்லது 8 மாதம் 7 மாதம். முதலாவது நாங்கள்ல ஈக்கிற இடம் அதுதான். ரெண்டாவது தாருல் கிஃபாஹி வல் அமல். இப்போ நாங்கள் ஈக்கிற இந்த துனியாட லைஃப் இதில் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கையை வச்சுக்குவான். சிலவங்க 50 மட்டும் போவாங்க, சிலாக்கள் 60 75. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிறைய பேர் 70 தாண்டி அங்கிட்டு போக மாட்டாங்க, மௌத்தாயிடுவோம். அதில் சிலவங்களை பார்க்குறோம், நல்லா 8 வயசுலேயும் புள்ளி எடுத்துடுறான். சிலவங்களுக்கு இந்த துனியாலெல்லாம் லைஃப்பை கொடுத்ததே 15 வருஷம் தான். முதநாத்து ஒரு ஜனாசால கலந்து கொண்டோம். 29 years பாய், கல்யாணம் முடித்தவர், 29 வயசு. மனைவி சொல்கிறா, சஹருக்கு டிஷர்ட்டை போட்டுட்டு போனேன், டிஷர்ட்டை உடுத்துட்டு கீழே வாங்க சஹர் செய்யன்ட்டு 4 மணிக்கு கட்டிலில் உட்கார்ந்து இருந்தார். நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்து டிஷர்ட் அப்படி அவர்கிட்ட கொடுத்தேன். டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு கீழே சஹர் செய்யுங்க வாங்க. பார்க்குறோம், போய்த்து கொஞ்ச நேரம் ஆகுது, வாரார் இல்லை சஹருக்கு. மறுவ மேலே போய்த்து பெட்டில் பார்த்தேன், பெட்டில் மோத்தக்க விழுந்திக்கிறார். நான் தட்டி எழுப்பாட்டினேன், எலும்புறாரு இல்லை. நான் சொன்னேன், பயங்காட்ட வானமேனையா, எலும்புங்க எலும்புங்க, இது என்ன பயங்காட்டுறீங்க என்று. அந்த மவுத்துன்றதை நினச்சி கூட பார்க்கல அந்த டைமில் யாரும். இப்போ உடனே மாமியை கூப்பிட்டிக்கிறான். மாமியும் வந்து பார்த்து எழுப்பாட்டி பார்க்குறாங்க. வித்தின் அவ சொல்கிற ஒரு 2-3 நிமிஷமுக்குள்ளுக்காலே ஈக்கும் அல்லாஹ் அதுக்கிடையில் என்ன செஞ்சுட்டான், ரூஹ் எடுத்துட்டான். அந்த வாலிபனுக்கு அல்லாஹ் கொடுத்தது 29 வருஷம் தான் துனியால லைஃப். முந்தினண்டு தராவிஹ் மஸ்ஜிதில் தொழுந்தாராம். சஹருடைய நேரத்தில் வஃபாத் ஆகினார். 5 மணிக்கு அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அடுத்த அந்த தராவிஹுடைய தொழுகையில் அவர் எங்க, கபருல். அடுத்த அந்த தராவியில் அவர் கபருல். நோம்புக்கு முன்னால் ஒரு ஜனாசாக்கு போயிட்டு இருந்தோம். அந்த ஜனாசாக்கு பயான் பண்ண சொன்னாங்க இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால். அதில் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், இன்றைக்கு காலையில் வளமையாக கடையை திறக்கிற மாதிரி இவர் தான் கடை திறக்க போனார். அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்கள் நினைக்கல, இன்றைக்கு இஷாக்கு இவர்கிட்ட ஜனாசா தொழுகை நாங்கள் தொழுவோம்னு நாங்கள் யாருமே நினச்சி பார்க்கல. சுபக்கும் பள்ளிக்கு வந்து தொழுந்த மனிதன் மார்னிங் அவர்கிட்ட கடையை வளமையாக அவர் திறக்குவாராம். டெய்லி அவர் திறக்கிற மாதிரி அன்றைக்கும் அவர் தான் திறந்தார். அல்லாஹ் மீது சத்தியமாக இன்றைக்கு இஷாவுடைய தொழுகைக்கு இவர்கிட்ட ஜனாசா தொழுகையை நாங்கள் தொழுவோம்னு யாருமே என்ன செய்யல, நினச்சி பார்க்கல. அல்லாஹ் அவன் நாடின மாதிரி இந்த 2வது கட்ட வாழ்க்கைக்கு, முதலாவது கட்டத்தில் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 months கிடைக்கும். 9 months 8 months. அந்த வேர்ல்டு அதுதான், தாயோட வயிறில் இருக்கிற அந்த வூம் தான் வேர்ல்டு, அவங்க அந்த புள்ளையோட வேர்ல்டு அதுதான். 2வது இந்த துனியாட லைஃப். இதில் அல்லாஹ் ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் கொடுப்பான். ஃபியூ இயர்ஸ். முதலாவது கட்டம் ஃபியூ மந்த்ஸ், 2வது ஃபியூ இயர்ஸ். யாருக்குமே எங்களுக்கு உட்காந்துக்கு ஒருத்தருக்கு சரி, யாருக்கு சார் ஒருத்தருக்கு சொல்லணுமா நான் மௌத்தா போக மாட்டேன், நான் இந்த பெருநாள் மட்டும் இன்ஷால்லா இப்பன் பெருநாளை கொண்டாடுவேன், ஒரு ஆளுக்கு எங்களுக்கு சொல்லலுமா? அவ்வளோ வீக் நாங்கள். எங்களோட லைஃபுக்கு அவ்வளோ உத்தரவாதம் இல்லை சகோதரர்கள். இந்த நோம்பில் மட்டும் எத்தனை ஜனாசாக்கு நானிங்களும் போயிட்டு வந்துட்டோம், எத்தனை ஜனாசா செய்தியை கேட்டு. வாட்ஸ்அப்பில் ஜனாசா நியூஸ் பார்க்குறோம் தானே, நாளைக்கோ நாளண்டைக்கோ என் ஃபோட்டோவோட உங்களோட ஃபோட்டோவோட மையத்துக்கு செய்தி போகும், அவ்வளோதான்.
என்ன இது நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? எங்களால் யார் சரி சொல்லலுமா? ஏண்ட நியூஸ் உண்டு, ஏண்ட ஜனாசா நியூஸ் ஒன்று அப்படி போவாது டைமிங். இன்னும் ஒரு ஆளுக்கு சொல்லலுமா? என்னோட வெளியும் டெய்லி காலையில் எலும்ப போக்கலை, திடீர்னு ஃபோனில் வாட்ஸ்அப் பார்க்க போக்கலை, ஒரு ஆள்கிட்ட ஃபோட்டோவோட ஒரு ஜனாசா நியூஸ் திடீர்னு வந்திக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு, அது நாளைக்கோ நாலண்டைக்கோ இந்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு முன்னுக்கோ இந்த நோன்பு செலவேல எங்களில் லாஸ்ட் நோன்பு செலவு பிடிக்கிற கடைசி நோன்பு துனியாவில் இதுக்கு போகிற அல்ல ஒரு நோன்புட்டு முடிஞ்சு அவருக்கு வச்சு இல்லை ஃபோட்டோவோட போகும். திடீர் மவுத்து காரணம் சொல்லுவாங்க. அதுக்கு போகிற ஆட்கள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுவாங்க, ஆக்சிடென்ட் ஆகினுடுவாங்க. அல்ல ஒரு மனிதனுக்கு அஜலை வச்சுட்டாண்டு அவ்வளோதான். நாங்கள் அந்த போராட்டத்தில் தான் இங்கே ஈக்கிறோம். சில வேளை நாங்கள் சொல்கிறது தானே, இப்போ ஒருத்தர் மவுத்தா போனால் அவர்கிட்ட லைஃப் முடிஞ்சுது. அன்பானவர்களே, அவருடைய லைஃப் முடியல, அவருடைய லைஃப் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி விளங்குச்சா. நாங்கள் தான் இன்னும் ஏமாத்தத்தில் இருக்கிறோம். மௌத்தானவர் அதை கடந்து போயிட்டார் அடுத்த கட்டத்துக்கு. எனவே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வச்சுக்கிற 2வது கட்டம் தாருல் கிஃபாஹி வல் அமல், இந்த உலகம். இது சில வருஷங்கள் மட்டும்தான். 3வது எங்க? தாருல் பர்ஸக். கபருடைய லைஃபுக்கு சொல்றேன் என்ன? தாருல் பர்ஸக். தாருல் பர்ஸக்ல எவ்வளவு காலம்? துனியால இருந்து அதே அளவு, அதுல 2 டைம் 2 டைம்ஸ், அதுல 3 விடுத்தம் இல்லை. அது ஆயிரக்கணக்கில் போகும். துனியாட லைஃப் வெறுமனே 50 55 60 இப்படி இருந்துச்சு. நானும் நீங்கள் அடுத்த போகிற அடுத்த ஸ்டேஜில் நான் நீங்களும் கழிக்க வேண்டிய காலம் அல்லாஹு ஆலம். ஆனால் அது போகும், 100 கணக்கில் வருஷ கணக்கில் போகும். இன்றைக்கி 1000 கணக்குக்கு மேலே கபூரில் வாழ்றாங்க இன்றைக்கு ஈக்கிறாங்க. இதுவரை இது நான் நீங்களும் சந்திக்க அடுத்த ஸ்டேஜ். 4 ஸ்டேஜ் தானே, 1வது முடிஞ்சு 2வது 3வது, இது போகும் ஆயிரக்கணக்கு அல்லாஹு ஆலம். அது ஒரு லைஃப். அது மஹ்ஷருக்கு முன்னுக்கு, கேள்வி கணக்குக்கு முன்னுக்கு, இந்த அல்லாஹ் எங்களோட அமல்களை நிறுக்கிறதுக்கு முன்னுக்கு, சிராத்தல் முஸ்தகி எல்லாம் பெரிய வேலை இன்னும் மீக்க பின்னுக்கு. அதுக்கு எல்லாம் முன்னுக்கு இந்த துனியாவிலிருந்து நாங்கள் அப்படி போயிட்டு அடுத்த ஒரு லைஃபுக்கு போக போகிறோம். 3வது கட்டம். அது 100 கணக்கு 1000 கணக்கில் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யும், அது போகும். 4வது ஒரு கட்டம் தாருல் ஜஸா. தாருல் ஜஸா, தாருல் கரார், அல்லாஹ் முடிவு கொடுக்கிற இடம், கூலி கொடுக்கிற இடம். இது எவ்வளவு காலம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு எல்லை ஒன்று இல்லை. நாளைக்கு ஒரு மனிதன் கபர்லேருந்து எழுப்பாட்டினத்தோட மஹ்ஷருடைய மைதானத்துக்கு வருவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த மஹ்ஷருடைய நாள் ஒரு நாளோட அளவு இந்த துனியாட அளவுக்கு 50,000 இயர்ஸ். மிக்தாருஹு 50,000 சனா. உலகத்தில் எங்கட போராட்டமே இந்த 50 வருஷத்துக்கு தான் இவ்வளோ கூத்துனாங்க. மஹ்ஷர்ல எல்லாம் எழுப்பாட்டி விட்டாண்டா அந்த ஒரு நாள் எந்த அளவு லென்த்தி ஆயிக்குமெண்டா, ஒரு நாளோட அளவு இந்த துனியாட அளவுக்கு ஒப்பிட்டு பார்த்தா 50,000 இயர்ஸுக்கு சமம். தண்ணிட சப்ளை இல்லை, வாட்டர் சப்ளை இல்லை, மனிதன் மிகவும் கஷ்டப்படுவார். அங்க நாங்க படுற கஷ்டமிக்கு தானே அந்த கஷ்டத்தை, அங்க கட்டுற கஷ்டங்களை உண்மையான கஷ்டத்தை விளங்கினா துனியாட கஷ்டம் எங்களுக்கு ஒன்றும் விளங்காது. நாங்கள் அதெல்லாம் நம்பில்லை பெருசா. 50,000 வருஷம்டா. பாஸ்போர்ட் எடுக்க போயிட்டு போலியில் இருந்துட்டு வந்து சொல்றாரு, அரை உசுறு இன்றைக்கு போய்த்துட்டுன்றார். ஒரு ஹாஃப் டே போலியில் இருந்து கஷ்டப்பட்டு வெயிலில் கொஞ்சம் இருந்துட்டு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து சொல்றாரு, இந்த வருஷம்டா ஹஜ்ஜி தான், பட்ட பாடிக்கு தானே சைத்தானு கல் அடிச்சுட்டு வாரத்துக்கு இடையில. என்னை கூட்டாளி ஒன்று உம்ரா அழைக்கிறார், நேற்று கால் பண்ணி சொல்றாரு, 3 நாளும் தராவிக்கு மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிகளுக்கு பார்க்குற ரோட்ல தான் இடம் கிடைச்சிச்சான். அவ்வளவு க்ரௌட் இப்போ மக்கால. வானாண்டு போகுது, ஒரு தொழுவைக்கு போயிட்டு வாரத்துக்கு இடையில உசுறு போகுது. இதெல்லாம் இந்த ஃபியூ ஹவர்ஸ் த மேட்டர். நாளைக்கு மஹ்ஷர்ல 50,000 வருஷம் ஒரு நாள். வாய்க்கு லேஸ் இல்லை சகோதரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் அது எவ்வளோ லேசாக்கி கொடுப்பான்டா, ஹஃப்பு மின் ஸலாத்தின் மக்தூபத்தின், ஒரு ஃபர்தான தொழுகையை விட ஷார்ட்டாக்கி அல்லாஹ் கொடுத்துருவான் 50,000 வருஷத்தை. அல்லாஹ் எங்கட நிலைமைகள் அப்படி ஆக்கும். 3வது வருஷம் நாங்கள் கலிக்கைக்கிற கபருடைய அந்த 1000 கணக்கோ எத்தனை 1000 வருஷமோ, ஒரு நல்ல மனிதனுடைய அந்த முழு கபருடைய வாழ்க்கையும் தூக்கத்திலே போய்த்துருவோம். அல்லாஹ் எங்கட கபர்கள் அப்படி ஆக்கும். ஃப்ளைட்டில் போகிறோம், 10 hours ஜேர்னி, என்ன நினைப்போம் நாங்கள், 10 hour எப்படிடா போயிட்டு சேர காட்டி மானாண்டு போகுமே, போகிற வழியில் ஒரு 5 hour தூக்கத்தில் போய்த்துட்டுண்டா டைம் போனதே விளங்காது நினைப்போமா இல்லையா?
பஸ்ஸில் போகிறோம், ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி ஜஃப்னாக்கு போகணும், 8 hours 9 hours ஏற போகல யோசிச்சு டைமை பார்க்குறோம், மீன் 8 hour எப்படி கழியுமோ தெரியா. என்ன நினைப்போம் நாங்கள்? ஒரு 5 hour 4 hour தூக்கத்திலே போனால் டைம் போனது என்ன செய்யாது, விளங்கா. இந்த மாதிரி நல்ல மனிதர்களுடைய கபருடைய வாழ்க்கை, முன்கர் நக்கீர் கேள்வியை கேட்டுட்டு சொல்லுவாங்களாம், நம் கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை எப்படி தூங்குவார். ஹதீஸ் கிதாப் எழுதிக்கு இந்த அரூஸ்ன்ற வார்த்தைன்னு சொல்லுவாங்கண்டா, ஒரு மனிதன் துனியாட வாழ்க்கையில சந்தோஷத்தில் ஆக உச்சகட்டத்துக்கு போற ஒரு நாள் தானாம் தனது மனைவியை சந்திக்கிற முதலாவது நாள். அந்த நாள் அவருக்கு மனசுல எந்த ஒரு கவலையும் நீக்காது. அத மாதிரி எப்படி எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா தூங்குவீங்களோ, இத மாதிரி தூங்குங்கன்னு வாங்கலாம். அல்லாஹ் அப்படியே அவங்கள கபூர்ல படுக்க போடுவான். அவருடைய ரூஹ் அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மரத்துல கொழுவப்படும். அதாவது கியாமத் உண்டாக காட்டி இவருடைய கபூருடைய வாழ்க்கை இப்படியே தான் போகும். இன்னொருவருடைய கபருடைய வாழ்க்கை, அன்பானவர்களே, கபருண்டா என்ன? எங்களுக்கு தெரிஞ்சது கபருண்டா ஒரு குழி, ஒரு பொடியை வைக்கிற அளவுக்குள்ள ஒரு குழி. அல்லாவின் மீது சத்தியமாக கபர் அது இல்லை சகோதரர்கள், அது கபர் இல்லை. நானும் நீங்களும் கபரை கண்டில்லை என்ன கண்ணால. நாங்க நினைக்கிறோம் கபருண்டா அதுதான் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு குழி உண்டு, நாங்க ஒரு பொடியை வச்சா அந்த எல்லா டீலிங்கும் அந்த கபருளுக்கு இந்த பாக்ஸுகளுக்கு தான் நடக்கும்னு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் கபரை இன்னும் கண்டில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இம்மா ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா வ இம்மா ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நீரா. ஒரு மனிதனுக்கு அப்படியே அந்த கபருடைய நிலைமைகள் மாறிடும். அது ஒரு மினி சொர்க்கமா மாறிடும். கபர் அவருக்கு மினி சொர்க்கமா மாறும். எவ்வளவு கண்ணு பார்த்தா எவ்வளவு தூரம் விலகும் அந்த அளவுக்கு எல்லாம் விசாலப்படுத்தி கொடுத்து பிரகாசமாக சொர்க்கத்துடைய நறுமண காத்துகள் வீசி அவ்வளவு அழகான கபராக மாறும். அன்பானவர்களே, அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு வச்சிக்கிற பல கட்டங்கள்ல வச்சிக்கிற சோதனைகளும் கஷ்டங்களும் மட்டும் நானும் நீங்களும் விளங்கினோம் என்றால், இந்த உலகத்துல வார எந்த ஒரு கஷ்டமும் எங்களுக்கு கஷ்டமாக விளங்கவே விளங்காது. நாங்க துவா கேட்டா இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் மனசுல கேட்டு பாருங்க, துவால என்ன கேட்கிறோம் கூட, யா அல்லாஹ் அதத்தா இதத்தா, சொந்த ஊடத்தா, புள்ளையோட படிப்பத்தா, பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையத்தா, எல்லாம் துனியா சம்பந்தப்பட்டதான் எங்களோட துவாலை. மௌத்துக்கு பின்னால எவ்வளவு வீக்குது. உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதனுடைய துவால 75% துவா ஈக்கணுமா மௌத்துக்கு பின்னுக்குள்ள கட்டங்களை பத்தி அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அல்லாஹ் மலக்குல் மௌத்தை நான் பார்க்கிற அந்த தருணம் அது நல்ல அமைப்பாக ஆகும். என்னோட ரூஹ் பிரிகிற டைம் அது நல்ல அமைப்பாக இருக்கும். ஏன்னா கபருக்கு போய்த்து சந்திக்கிற முதலாவது நாள் அந்த கபர் எனக்கு கபர் நீ பொருந்தி கொள்ள நிலைமையில எனக்கு கபர் ஈக்கணும். இதை வர்ணிச்சு அதை யோசிச்சு துவா கேட்கணும். கபருக்கு கேட்கணும், கபருக்கு பின்னாளிக்கிற வாழ்க்கையை கேட்கணும், மஹ்ஷரை கேட்கணும். நாளைக்கு மஹ்ஷர்ல எல்லாரும் தண்ணிக்கு தவிச்சு கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையால ஹவுதால தண்ணி கிடைக்கும். இதை கேட்கணும். நாங்க என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம்? எல்லாம் வாழ்க்கை முடிஞ்சு துனியா தான் லைஃப், இதுல எப்படி சார் என்னத்த சார் செட்டில் ஆகிட்டோம்டா. சிலாக்களோட துவா 100க்கு 75 80 90% துனியாவை பத்தி தான். சல்லிக்கும் வியாபாரத்துல பரக்கத்தும் தவறு இல்லை சகோதரர்களே, நான் கேட்கத்தான் ஆகணும். ஆனா எங்களோட துவாக்கள் அப்படியே துனியாவோட சம்பந்தப்பட்டு மௌத்துக்கு பின்னால் கூடியதை பத்தி ஒரு பெரிய சிந்தனை கவலைகளுக்கு இல்லை. அல்லாஹ் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை வச்சுக்கிறான். யாருக்கு தெரியுமா? நரகத்துக்கு போற மக்களுக்கு இல்லை. நரகத்துக்கு போறவங்க சிராத்தல் முஸ்தகீம் இல்லாம டிரெக்டா நரகத்துக்கு போய்த்துருவான். சிராத்துக்கு எத்தனை பேர் துவா கேட்டுக்கிறோம், யா அல்லாஹ் நான் சிராத்தை கடக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிராத்துல முதலாவது கேட்டகரி, அந்த ஸ்பீடா போற முதலாவது கேட்டகரி யாருண்டா கத்தர்ஃபதி ஐன், கண்ணை திறந்து மூடுறோமே சிலர், அந்த டைம் உள்ளுக்கு சிராத் முடிஞ்சு அவங்களோட. அல்லாஹ் எங்கட சிராத் அப்படி ஆக்கி வைக்கும். நாங்க கண்ணை திறக்கி மூடுறதுக்கு ஒரு எவ்வளவு டைம் போகுது, இந்த டைமுக்கு இடையில அவட்ட சிராத் முடிஞ்சிருவோம். ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின்னல் வேகம். மின்னல் எவ்வளவு ஸ்பீடா வெட்டுமோ இந்த ஸ்பீட்ல சிலவங்க போவாங்க. சிலவங்க குதிரையோட வேகத்துல போவாங்க. சிலவங்க காத்தோட வேகம் எந்த அளவுக்கு அந்த வேகத்துல போவாங்க. கடைசியாக அந்த சிராத்ல போவாங்க ஒரு கூட்டம். இவங்க கிரால் பண்ணி போவாங்க, தவந்து கொண்டு போவாங்க. இவங்க தான் யார் என்றால் உஸாத்துல் முஃமினீன், முஃமின்களாக இருந்தாங்க, நல்ல மக்களாகத்தான் உலகத்துல வாழ்ந்தாங்க, முஃமினாகத்தான் இருந்தாங்க. ஆனா வாழ்க்கையில பாவம் சேர்ந்து இருந்துச்சு. இந்த மக்கள் தவந்து பெய்த்து மொள்ள போவாங்களாம்.
ஒரு கட்டத்தில் அப்படியே கீழே நரகத்தில் விழுந்துருவான். சிராத்த ஒரு மனிதன் தாண்ட காட்டி அவனுக்கு உறுதி இல்லை எனக்கு சொர்க்கம் கிடைக்கும். சிராத்துல போற நிறைய பேர் பல மாதிரி போவாங்க. எத்தனை பேர் நாங்க சிராத்துக்கு துவா கேட்டிக்கிறோம்? அன்பானவர்களே, துன்யால ஏமாந்து பேத்திக்கிறோம். துன்யால ஏமாந்து பேத்தி அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தாரான், துன்யால தாரான். சொர்க்கத்தை அடைகிறதுக்கு பல வழிகள் எங்களுக்கு இன்றைக்கு தரப்பட்டி. ஆனா எங்கட சிந்தனைகள் சகோதரர்களே துன்யாவோடே பட்டு இருந்து லாபமாக விளங்குது. எங்களுக்கு கிடைக்கிற சல்லியும் வியாபாரமும் எங்கட இதுவல் தான் எல்லாமே எங்கட தலையில மைண்ட்ல ஓடுதே தவிர நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் ஈக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு கிடைக்கணுமே என்றது சிந்தனை எங்களுக்கு இல்லை. அதனால தான் சஹாபாக்களோட சரித்திரத்தை நாங்க படிக்க போல சில சரித்திரத்தை பார்த்தா எங்களால நம்பவே இல்லை இப்படி நடந்திக்குமா. ஏனென்றால் அவங்களோட கோல் இருந்துச்சு, துன்யாவோட டார்கெட் இல்லை. அவங்களோட டார்கெட் இருந்துச்சு மௌத்துக்கு பின்னால் உள்ள டார்கெட். அதை எங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்கல. இப்படி செஞ்சுப்பாரா அந்த சஹாபி, மறுமைக்காக வேண்டி அல்லாஹுவை நம்பி இவ்வளவு செஞ்சுப்பாரா. தபூக்குடைய யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. என்ன செஞ்சார்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். அலா மியத்தி பஈரின் பி அஹ்லாசிஹா வ அக்தாபிஹா யா ரசூலல்லாஹ். 100 ஒட்டகத்துல என்னென்ன சாமனங்கள் யுத்தத்துக்கு தேவை எல்லா சாமனத்தோட ஸ்டாக் பண்ணி 100 ஒட்டகம் தாரன் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தபூக் சரியான தூரம், இன்னும் நிறைய தேவை, வேற யாரு தாரத்துக்கு கேக்குறீங்க? ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் மறுவ வந்தார். யா ரசூலல்லாஹ் அலா மியத்தி பஈரின் பி அஹ்லாசிஹா வ அக்தாபிஹா, இன்னொரு 100 தாரன் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்துட்டு சொன்னாங்க, போதா, இன்னும் வேற யாரு சரி தாரத்துக்கு இருந்தா தாங்க. திருப்பி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். திருப்பி 100 கொடுத்தார், 300 கொடுத்தார். சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாக்குறோம். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட ஆடையில அப்படியே 1000 தீனார்கள், தீனார் என்றது ஒரு தங்க காயின், தீனார் என்றது ஒரு தங்க காயின், 1000 தீனார்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில இப்படி கொட்டினார். சிந்தனை இருந்துச்சு என்னன்றால் மௌத்துக்கு பின்னுக்கு இது எனக்கு வேலை செய்யும். அந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கு அந்த வாழ்ந்தது உடம்பு தான் உலகத்துல இருந்துச்சே தவிர சிந்தனைகளும் அமல்களும் எல்லாமே மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டித்தான், சேமிப்பாகத்தான் அவங்களோட எல்லாமே அமைச்சு, எல்லாமே அப்படித்தான். குர்ஆன் ஆயத்திலங்குது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு விருப்பமானதை நீங்க செலவழிக்க காட்டி நன்மை அடைஞ்சு கொள்ள மாட்டீங்க என்ற ஆயத் இறங்கினத்தோடு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத் இப்படி இறங்கி இருக்குது, என்னுடைய ஒரு தோட்டத்தோட ஒரு கிணறு இருக்குது, பீருஹா என்று சொல்லக்கூடிய கிணறு, இதுதான் எனக்கு இந்த உலகத்திலே ஆக விருப்பமான ஒரு சொத்து. அதனால யா ரசூலல்லாஹ், இது அப்படி நான் அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சு விடுகிறேன். மதீனாவுக்கு போனா கேட் நம்பர் 19 இருந்து 20 இடையில பள்ளியோட எக்ஸ்பேன்ஷன் உள்ளுக்கு இப்போ அது சேர்ந்துட்டு மதீனால கேட் நம்பர் பிட்வீன் 19 and 20 நீங்க போகல. அன்னைக்கு வேலை செய்யற ஆட்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய பீருஹா எங்கனக்கு இருந்துச்சுன்னு காட்டுறதுக்கு காப்பட்ட வசதி காட்டுவாங்க. அந்த மார்க் பண்ணி அப்படியே வச்சுக்கிறோம். அந்த கிணறு இருந்த சரியான அந்த இடத்த அப்படியே ஒரு அடையாளம் வச்சுக்கி அது கடைசி பின் சாஃப்ல தான் வரும். நான் கடைசி உம்ரா போன டைம்லையும் அதை பார்த்தேன். அதை திறந்து காட்டுவாங்க, இன்னைக்கு தான் அதில் இந்த இவங்களோட கிணறு எனக்கு இருந்துச்சு. ஒரு ஆயத் அப்படியே கொடுத்தார். ஒரு பிரச்சனையோட தீர்த்து கொண்டிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்லி பார்த்தாங்க, சரி வருவதில்லை. ஒரு கம்ப்ளைண்ட், 2 பேருடைய ஒரு ப்ராப்ளம். அவருடைய ஈச்சப்பழ மரம் உண்டு இவருடைய காணிக்கு விழுந்து கொண்டு இருக்குது. சொல்லி பார்த்தார், அதை விட்டு கொடுங்க, கேட்குற மாதிரி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, இதை விட்டு கொடுங்க, சொர்க்கத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு கொண்டு தருவான். அப்படி சொல்லியும் அவர் ஏற்றுக்கொள்ளல. மஜ்லிஸ்லேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, யா ரசூலல்லாஹ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இப்படி சொன்னீங்க தானே, இதை விட்டு கொடுத்தா, இந்த மரத்தை யாரு சரி விட்டு கொடுத்தா, இந்த மரத்தை யாரு சரி வாங்கி கொடுத்தால் சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று சொன்னீங்க தானே யா ரசூலல்லாஹ். நான் இவர்கிட்ட கேளுங்க, ஏண்ட தோட்டத்தை நான் கொடுக்குறேன், அந்த ஈச்சப்பழ மரத்தை இவர் விட்டு கொடு. அந்த மனிதர்கிட்ட இவங்க கேட்டாங்க, உங்களுக்கு ஏண்ட தோட்டம் தெரியுமா? அவர் சொன்னாராம், மல்லா யஅரிஃபு ஃபில் மதீனதி புஸ்தான் அபி தஹ்தா. அந்த சஹாபியோட பேர் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொன்னார், மதீனால உங்களோட தோட்டத்தை தெரியாது யார் சரி இருப்பாங்களா? அது எவ்வளவு விசேஷமான தெரியுமா? தோட்டத்துள்ளுக்கு 600 குவாலிட்டி ஈச்சப்பழம் தார மரங்கள் அது உள்ளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த தோட்டம் விசேஷம், அந்த தோட்டத்துக்கு சூளாக செவர் கட்டப்பட்டிக்கு, அந்த காணி சரியான வேல்யூ. அது மட்டும் இல்லை,
அந்த காணி உள்ளுக்கே அந்த காலத்துல இருந்த பெரிய ப்ராப்ளம் தண்ணி சப்ளை இல்லை, நல்ல மதுரமான தண்ணி வர ஒரு கிணறு ஒன்றும் உள்ளுக்கு. அவ்வளோ வேல்யூ அந்த ப்ராப்பர்ட்டி, சாரி வேல்யூ. என்னடா வட்டைக்கும் இது அடிச்சு அதுள்ளுக்கு ஒரு பங்களோ கெட்டப்பட்டு ஒரு வீடு கெட்டப்பட்டு அதுள்ளுக்கு உள்ளுக்கே இன்ஹவுஸ் ஒரு கிணறொண்டும் இருந்து சரியான வேல்யூ இது. அவர் சொன்னார், உங்களோட காணியை தெரியாது யார் சார் மதீனால வைப்பாங்களா? யார் ரசூலல்லாஹ், நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னது நடக்குமாக இருந்தால், இதை நான் விட்டு கொடுத்து அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு இதை தருவானாக இருந்தால் ஏண்ட இந்த தோட்டத்தை நான் கொடுக்க ரெடியா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டாங்க, நீங்க ரெடியா? ஒரு தோட்டத்தை தாரென்றார், நீங்க ரெடியா? அந்த மனிதர் சொல்றார், இதை யார் சார் எக்ஸெப்ட் பண்ணாம வைப்பாங்களா? இந்த டீலை யார் சார் எக்ஸெப்ட் பண்ணாம வைப்பாங்களா? தாங்க எடுத்தாங்க. ரிவாயத்தில் வருவது, தோட்டத்துக்கு போனாங்களாம், போய்த்து மனைவி பிள்ளைகள் எல்லாம் தோட்டத்தில் வைக்கும் பொழுது சொன்னாங்களாம், இது எங்கட இல்லை, நான் அதை வித்துட்டேன் என்று சொல்லி. சில ரிவாயத்தில் வருவது, புள்ளைகளோட கையில் ஈச்சப்பழம் இருந்துச்சு, அந்த ஈச்சப்பழத்தை தட்டுட்டாங்க, இது எங்கட இல்லை, இதுக்கு போகிறோம் வாங்க. மனைவி கேட்டாவும் எவ்வளவுக்கு வித்தீங்க? மாப்பிள்ள சொன்னாராம், சொர்க்கத்தில் ஒரு மரத்துக்காக வேண்டி, சொர்க்கத்தில் ஒரு தோட்டத்துக்காக வேண்டி நான் இதை அப்படியே ஃபுல்லாக வித்துட்டேன். மனைவி சொன்னாவாம், ரபிஹத் திஜாரத்துக யா பத்தஹ்தாஹ், நீங்கள் இவ்வளோ காலம் பல வியாபாரம் செஞ்சுக்கிறீங்க, நீங்கள் செஞ்ச வியாபாரத்திலே ஆக ப்ராஃபிட்டான வியாபாரம் என்ன தெரியுமா? நீங்கள் இப்போ செஞ்ச வியாபாரம் தான். எங்களால் நினைச்சும் பார்த்து பள்ளிக்காக வேண்டி, சொந்த தம்பி நான தம்பி அதை விடுங்களே, பள்ளிக்காக வேண்டி ஒரு சின்ன துண்டெண்டி விட்டு கொடுக்க இல்லாத இதை பார்க்குறோமா இல்லையா? எத்தனை இடத்துல பள்ளி சொத்து அபகரிக்கப்பட்டி. 2 லட்சம் 3 லட்சம் ரெண்ட் கொடுக்கணுமான இடத்துக்கு பள்ளிக்கு 5000 ரெண்ட் கொடுக்குறார் கடையை நடத்திக்கணும். எவ்வளோ 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 கடை இப்படி தெரியுமா சகோதரர்கள்? ஜாயிரா காலேஜ் பள்ளிக்கு சொந்தமான கடைகள், பெரிய பள்ளிக்கு சொந்தமான கடைகள். அந்த காலத்தில் இருந்த அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஒழுங்கா நடக்காததன் காரணமாக கேவலம் 2 lakhs கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பில்டிங் ஒன்றே கிட்டத்தில் வேல்யூ பண்ணினாங்க, அந்த பள்ளியோட சம்பந்தப்பட்ட ஒரு பில்டிங் 25 லட்சத்துக்கு கொடுக்கலுமா அந்த பில்டிங் ரெண்ட். இப்போ கொடுத்தா கொடுக்கலும். கடைசி அவரோட பேசி அவர் சண்டை வச்சுக்கிறதே பள்ளியில் இருக்கிற சொத்தை சண்டை பிடிச்சி இப்போ கடைசி அக்ரிமெண்ட் போட்டிக்கிறாங்க, 8 lakhsக்கு போட்டிக்கிறாங்க. இவ்வளோ காலமாக கொடுத்திக்கிறார், 75,000 கொடுத்திக்கிறார். அந்த 25 லட்சம் கொடுக்கலுமான ஒரு ப்ராப்பர்ட்டியை இவ்வளோ காலத்துக்கு ரெண்ட் அவர் கொடுத்துக்கிறார். பள்ளிக்கு எவ்வளோ தெரியுமா? 75,000 கொடுத்து இப்போ ஒரு மாதிரி பேசி சண்டை பிடிச்செல்லாம் செஞ்சு இப்போ 8 lakhsல வந்து நின்றுக்குது. இப்போ 8 லட்சம் மாதம் கூலி கட்டுறார். ஆனால் எடுத்த வேல்யூவேஷன் படி 25 லட்சத்துக்கு கொடுக்கலுமா அந்த இடத்த, அந்த பில்டிங்கை கொடுக்கலுமா. பள்ளியோட சொத்து நான் சொல்கிறேன். இன்னைக்கு பள்ளியிடையே விட்டு கொடுக்குறாங்க இல்லை. இன்னைக்கு எங்களால் யோசிச்சும் பார்க்கல தானே இது இப்படியெல்லாம் நடந்திக்குமா. ஏன் தெரியுமா? அவங்களோட முழு சிந்தனை மிரிஞ்சு துன்யா இல்லை, மவுத்துக்கு பின்னால் எல்லாம் தாரந்துச்சு. கொரோனா டைமில் பார்த்தோம் தானே, கொரோனா டைமில் ஒவ்வொரு சாமானத்தின் வேலை எவ்வளோ ஏறிச்சு. லாமன் அடுப்பிக்கு எங்களோட பஜாரில் தான் அதிகம் லாமன் அடுப்பு, நாங்கள் அந்த பஜாரில் தான் இருக்கிறோம். லாமன் அடுப்போட விலை நினைச்சும் பார்க்க இல்லாத அளவுக்கு கூடிச்சு. அந்த லாமன் அடுப்புக்கு ஏன் டிமாண்ட் வந்துச்சு? எங்கள் நாட்டில் கேஸ் தட்டுப்பாடு ஆகிச்சு, கேஸ் எல்லாம் விலை ஏறிச்சு. பிளாக்ல தான் சிலிண்டர் ஒன்று வாங்க வேண்டிய தேவைப்பட்டுச்சு. ஒரு சிலிண்டர் வாங்குறேன் எத்தனையோ 1000 சல்லி கொடுத்து வாங்க வேணுச்சு. ஒரு ஏழைக்கு அண்டைக்கு தேடி தின்ற ஒருத்தருக்கு என்ன செய்யலாம் போச்சு, வாங்கல. அதனால தான் அது டிமாண்ட் கூடிச்சு. ஏழைகள் பசிக்காக வேண்டி ஒரு லாமன் அடுப்பசாரி வச்சு பத்த வச்சு எங்களோட வீட்டில் பிள்ளைக்கு தின்ன கொடுப்போம் என்றதுக்கு செஞ்சதுனால தான் அதுட டிமாண்ட் கூடிச்சு. அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மதீனால ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு. மக்கள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொன்னாங்க, ஹலீஃபா அவர்களே, இதை இப்படி போனேன்னு சொன்னால் பெரிய ஒரு ஆபத்து ஃபியூச்சரில் நாங்கள் பார்க்குறோம், பெரிய ஒரு ப்ராப்ளம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு, இதுக்கு என்ன சாரி வழி ஒன்று செய்யணும் சொன்னாங்க. இது உங்களோட கையில் இருக்கு, நீங்கள் எல்லாம் தேடிக்கொண்டது, நாங்கள் அல்லாஹ் கிட்ட திரும்பினா அல்லாஹ் தருவான். அன்பானவர்களை, செய்தி இப்படி அடிபட்டு கொண்டீங்க போக்கல மதீனால ஒரு செய்தி அடிபடுவது. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொந்தமான 1000 ஒட்டகத்திலிருந்து ஷாம்ல இருந்து அதுக்குரிய முழு சாமானங்களோட அந்த டைம்ல சாப்பாடுக்கு டிமாண்டாக இருக்கக்கூடிய மாவு, ஜெயித், ஆயில், இந்த மாதிரி போன்ற சாமானங்கள், சாப்பாடு பொருட்கள் 1000 ஒட்டகத்துல ஷாம்ல இருந்து வந்து கொண்டிருக்குது என்ற ஒரு செய்தி அடிபடும் பொழுது முழு மதீனால இருக்கிற வியாபாரிகளும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு வாசலில் வந்து நின்றான்.
எல்லாரும் சொன்னாங்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், மக்கள் எல்லாம் பசியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற டைம், தின்றதுக்கு சாமனம் இல்லை, சரியான டிமாண்ட் ஆகிக்கிற டைம், இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்டா நல்ல விலைக்கு எடுக்கலும். மக்கள் எல்லாம் சொன்னாங்க, முதலாவது சொன்னாங்க இந்த இருக்கிற ஒட்டகத்தில் இருக்கிற எல்லா சாமானத்தையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க, நாங்கள் எல்லா வியாபாரிகளும் உங்களோட வீட்டுக்கு வந்து நின்றுக்கிறோம், எவ்வளோண்டு விலை கேட்கல, நீங்கள் சொல்கிற விலையிலேருந்து நாங்கள் 2 தாரோம், 1க்கு 2 தாரோம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க போதா, 1க்கு 2 போதா. உதாரணத்துக்கு இந்த முழு சாமனத்தில் பொறுமதி 1 கோடின்னா நாங்கள் 2 கோடி தாரோம், உங்களோட விலை 1 crore நாங்கள் 2 crores தாரோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க போதா. கேட்டா அப்போ சொன்னார் நாங்கள் 3 தாரோம். பைஸ்கல் வாங்கி வீட்டில் புள்ளைகள் விளாடுறதுக்கு பைஸ்கல் வாங்கல யாரும், எல்லாம் பைஸ்கல் வாங்கினே அவங்களோட வீட்டில் இருக்கிற புள்ளைகள்ட்ட பசியை தீர்க்கிறதுக்கு ஒவ்வொரு வாப்பமாரும் அந்த இடத்துல போய்த்து வாங்கிட்டு நினைச்ச மாதிரி விலையை கூட்டி நாங்கள் ஒவ்வொருத்தரும். அன்பானவர்களே, நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் என்றால், அந்த சஹாபாக்களோட முழு வாழ்க்கையினுடைய டார்கெட்டும் கோலும் இருந்துச்சு என்னாண்டா மௌத்துக்கு பரவு இல்லை, துன்யால இல்லை, மௌத்துக்கு பரவு இல்லை, மௌத்துக்கு பரவு இல்லை. அல்ல எனக்கு அதில் எனக்கு நான் வெற்றி பெறணும், அதில் தோத்துறக்கூடாது. இன்னைக்கு நாங்கள் நினைக்கிற அப்படி இல்லை, நாங்கள் நினைக்கிற துன்யால சக்ஸஸ் ஆகணும், துன்யால எப்படி சார் வெத்தணும், மௌத்துக்கு அப்புறம் வாரதை பார்த்துக்கொள்வோம். துன்யால நான் எப்படி சார் சல்லையோட வாழணும், அவனை விட நல்ல வாழணும், அவன் வாகனம் எடுத்து அதை மாதிரி நானும் ஈக்கணும், நானும் ரெஸ்பெக்ட் ஆகிக்கணும், நானும் இது மாதிரி ஈக்கணும், அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறேன் துன்யால. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இது ஒரு ஆக பிழையான ஒரு கன்செப்ட். இன்னைக்கு துன்யால சில மக்களை கண்ணியப்படுத்தப்படுவது அவர்கிட்ட இருக்கிற சல்லியை வச்சு. இது ஒரு நாள் நடக்கக்கூடாது, தாக பிழை சகோதரர்கள், கெட்ட பழக்கம். ஒரு மனிதனை மதிக்கணும், அந்த மனிதன் பர்சனாலிட்டி வச்சு மதிக்கலாம். ஒரு ஆளுக்கு கண்ணியம் கொடுக்கப்படுவது ஏனென்றா அவர்கிட்ட சல்லிக்கின்றதுக்காக வேண்டி. சல்லின்றது ஒரு மனிதனுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இல்லை. சல்லின்றது ஒரு மனிதனுக்கு அவருக்கு கௌரவிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இல்லை. சல்லின்றது அவர் வரப்புகளை 4 பேர் எழுப்பி நிற்கணும் என்றது இல்லை. இன்றைக்கு சிலருடைய கெட்ட பழக்கம் என்னான்னா, அவர்கிட்ட கூட்டாளிமார் எடுத்து பார்த்து எல்லாருமே வசதி உள்ள பணக்காரங்களும் மட்டும்தான் பழகுவார். யார்கிட்ட சல்லி இல்லாமல் போகுது அவர் அப்படியே ஒதுக்கியாச்சு, சல்லி உள்ளவங்களுக்கு தான் தானே அவர்கிட்ட. இது ஒரு கெட்ட பழக்கம் சகோதரர். இந்த சமுதாயத்தில் இந்த பழக்கம் இல்லாமல் போய்த்துறோம். ஒரு மனிதன் சல்லியை வச்சு கௌரவிக்கப்படக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஆகப்பெரிய பணக்காரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தை விட்டு பிரிஞ்சு போற டைம்ல அவர் விட்டுட்டு போன அவரோட வெல்த்திக்கு தானே, அவரோட சொத்திக்கு தானே, அதை மதிப்பிட்டு இந்த காலத்தில் செஞ்சா இதுவரைக்கும் உலகத்தில் அப்படி ஒரு பணக்காரன் பிறந்தது கிடையாது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நெட்வொர்க்கு மேட்ச் ஆகுற அளவுக்கு இதுவரைக்கும் உலகத்தில் ஒரு பணக்காரன் பிறக்கல. அவ்வளோ பெரிய வசதி உள்ளவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இருக்கிற சல்லியை வச்சா சொன்னாங்க அவங்களுக்கு சொர்க்கம் என்று. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்ல அவரும் ஒருத்தர். எதை வச்சு சொன்னாங்க? அவர்கிட்ட இருக்கிற சல்லியை வச்சா சொன்னாங்க. சல்லி உள்ளவராக தான் இருந்தார், வசதி உள்ளவராக இருந்தார், ஆனால் அவருக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டுச்சு அவர்கிட்ட சல்லியை வச்சு இல்லை. அந்த 10 சஹாபாக்கள்ல அந்த காலத்துல இருந்த மிகப்பெரிய பணக்காரர் 2 பேர் இன்க்ளூடட். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. சல்லியை வச்சு அந்த கண்ணியம் கிடைச்சி. அன்பானவர்களே, இந்த சல்லியை வச்சு மதிக்கிற பழக்கம் இல்லாம போகும். வெறுமனே அவரை கண்ணியம் கொடுக்கப்படுது அவர்கிட்ட இருக்கிற சல்லியை வச்சு மட்டும்தான் இல்லை. ஹம்பிள் ஐக்க பழகணும், எல்லாத்தோடையும் பழக பார்க்கணும், நல்ல அஹ்லாக்க பழகணும், எல்லாத்தோடையும் பழகணும், ஏழைகளோடையும் பழகணும், பள்ளியில் ஹிதுமத் செய்கிற எல்லாத்தோடையும் நல்ல பழகணும். ஸ்லீப்பர் கவுண்டருக்கு பொறுப்பாக இருப்பார், இவரோடைய நல்ல ஆசையோட ஒரு பணக்காரரை பார்த்தா எப்படி சிரிச்சு கதைப்போம், மனசால அவரோடையும் பேசணும். ஏனென்றால் இந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற கண்ணியமிக்கு தானே சில வேளை நாளைக்கு கியாமத்தில் நானும் நீங்களும் நினைப்போம், பேசாம பள்ளியில் ஒரு ஸ்லீப்பர் கவுண்டர்ல பாத்ரூம் கலூர் ஒத்தரா இருந்திருந்தா இவ்வளவு கண்ணியத்தை அல்ல எனக்கு தந்தி பண்ணுங்க. அல்லா கிட்ட கண்ணியம் துனியா வச்சில்லை. நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு விளக்குதோ தெரியும். நாளைக்கு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குற கண்ணியத்தை நினைப்போம். சில வேளை ஏண்ட புள்ளைய உலகத்துல நான் இதெல்லாம் செஞ்சத ஒரு பள்ளியில ஒரு முஅஸ்ஸின் சாபா வைக்கிறேன்னு நாங்க நினைப்போம். அல்லாஹ் அவ்வளோ கண்ணியப்படுத்துவான் பள்ளியோட தொடர்பிக்கக்கூடிய ஆட்கள். இவர்களை கண்ணியப்படுத்துற பழக்கம் வரும். இன்றைக்கு இவரப்பா இவர் மோதினேனா, இவர் யார் எங்கட வீட்டுக்கு சந்தா சல்லி எடுக்க வரவர், என்ன இப்படி பேசுறாரு, இவர் பள்ளியில ஸ்லீப்பர் கவுண்டர் எடுக்கிறவர். ஒரு நாளும் அந்த தன்மை வந்துடக்கூடாது. ஒரு நாளும் ஒரு ஆளை பார்த்து கேவலமாக கீழ்த்தரம் அந்த சிந்தனை எங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. கெட்ட பழக்கம் இது. எல்லா மனிதர்களோட சரிசமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போனா ஒரு ஆள் அவங்கள கூப்பிட்டா
எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க என்றால் அவங்களோட தலையை இப்படி திரும்பி பார்க்கறத கேவலமாக நினைச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு கொடுக்குற மரியாதை குறையுமோன்னு நினைச்சாங்க. ரிவாயத்தில் வருவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு போகும் பொழுது ஒரு ஆள் அவங்கள கூப்பிட்டா முழு உடம்பால திரும்பி அவரை பார்த்து பேசுவாங்களாம். நாங்க போல எங்களை யாரும் சரி கூப்பிட்டா நாங்க இப்படித்தானே பார்த்து பேசுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கூட ஒரு கௌரவ குறைவான ஒரு விஷயமாக உலகத்துல பார்த்தாங்க. அந்த மனிதனோட பேசினால் முழு உடம்பையும் திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவாங்க. இது எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்பு. அன்பானவர்களே, நிறைய விஷயம் படிக்கிறோம், நிறைய விஷயம் நோன்பு காலத்துல படிக்கிறோம், ஆசையோட படிக்கிறோம், தொழுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனா எங்கட சிந்தனைகள் எங்கட உள்ளத்திலிருந்து துனியாவுடைய ஆசையை நானும் நீங்களும் கலட்டி கொள்ளாட்டி, இந்த அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான் என்றதை நாங்கள் மறந்து உலகத்துல வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா துனியாட வாழ்க்கையும் கஷ்டப்படுத்துவான், மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் கஷ்டப்படுத்துவான். ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்பயுமே ஆஹிராவுடைய சிந்தனையாக ஒரு மனிதன் வாழணும், மௌத்துட பயத்தோட வாழணும். எந்த டைம்ல நான் மௌத்தா போவேன் என்று தெரியா என்ற இந்த சிந்தனையோட ஒரு மனுஷன் எப்ப வாழ்றானோ அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா துனியாவை அவனுக்கு கீழே காலி கீழே கொண்டாந்து போடுவான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனா போகல, எல்லாத்தையும் விட்டுட்டு போனான். ஒன்றும் இல்லை. ஹிஜ்ரத் போற டைம்ல ஒன்றும் இல்லாதவருக்கு பெரிய கஷ்டம் இருக்காது. அவரோட சொத்தெல்லாம் விட்டுட்டு வரவருக்கு எப்படி இருக்கும்? நிறைய சொத்திக்கிறவருக்கு. எங்களோட நாட்டிலேயும் எல்டிடி ப்ராப்ளம் டைம்ல மன்னார்ல ஜஃப்னாலேருந்து வந்தாங்க தானே எங்களோட முஸ்லீம் சகோதரங்க எவ்வளோ பேர் வந்திக்கிறாங்க. கேட்டு பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டது. சொந்த ஊரை விட்டுட்டு, ஊட விட்டுட்டு, குடும்பத்தோட விட்டுட்டு வாரன்றது ஒரு லேசான ஒரு தியாகம் இல்லை. அது ஒரே இரவுல இந்த டைம் உள்ளுக்கு நீங்க எல்லாரும் பேத்துறோணும், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இதெல்லாம் லேசான விஷயம் இல்லை. இதே நிலைமையில தான் போனான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் யாருக்கு யாரை போடணும். அன்சாரிகள்ல இருந்த ஆகப்பெரிய வசதியுள்ளவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை தான் ஜோடா போட்டாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க இவரோட நீங்க, அந்த சஹாபி முன்னுக்கு வந்து சொன்னாரு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க மக்கால பெரிய வசதி உள்ள ஆள், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, மதீனால ஆகப்பெரிய பணக்காரர் நான் தான் ஆகப்பெரிய பணக்காரர். உங்களுக்கு நான் என்ன தெரியுமா செய்கிறேன், என் சொத்துல அறவாசியை தாரேன். எப்படி மனசு எல்லாம் விட்டுட்டு வந்துக்கிறீங்க, கஷ்டத்தோடு வந்துக்கிறீங்க. நீங்க வசதியா இருந்தால் நீங்க சும்மா இல்லை, மத்தவங்க மாதிரி இல்லை. என் சொத்துல அறவாசியை தார். என்னை மனைவி மாறிக்கிறாங்க, உனக்கு யார் விருப்பம் என்று சொல்லுங்க, நான் அவ தலாக் சொல்றேன், இதான் முடிஞ்ச பிறகு நீ அவ கல்யாணம் முடிச்சுக்கோ. இப்படி ஆஃபர் பண்ணினார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணல. சொன்னார், துல்லனி அல சூக், உன மதீனால பஜார் எங்கேன்னு காட்டுங்க. ஏன்னா அவர் உண்மையான ஒரு ட்ரேடர், ஒரு வியாபாரி. அவர் உண்மையான வியாபாரி, அவருக்கு தெரியும் எப்படி வியாபாரம் பண்ணணும். அவர் சொன்னார், உங்களோட சல்லி எனக்கு வேணும், ஜஸாக்கல்லா, உங்களோட நல்ல நியத் அல்லாஹ் கபூல் செய்யணும். பஜார் எங்கன்னு மதீனால எனக்கு காட்டுங்க, துல்லனி அல சூக், பஜாரை காட்டுங்க. இது ஜீரோலேருந்து ஒன்றுமில்லை, ஜீரோலேருந்து ஆரம்பிச்சார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பரக்கத் செஞ்சு தந்தான் என்றால், லவ் ரஃபஅது ஹஜரன் ஃபவஜத்து தஹ்தஹு ஸஹபன் வ ஃபித்தா, நான் பாதையில் செல்லும் பொழுது ஒரு கல்லை பொறக்குவன், அந்த கல்லுக்கு கீழே அல்லாஹ் எனக்கு தங்கத்தை தந்தான், அந்த கல்லுக்கு கீழே வெள்ளி ஈக்கும் நான் இருக்க போறது. அல்லாஹ் எனக்கு அவ்வளவு பரக்கத் செஞ்சு தந்தான். மதீனா மக்கால நான் எதெல்லாம் விட்டுட்டு வந்தேனோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் எனக்கு மதீனால தந்தான். எங்கட சிந்தனை அது இல்லையே சகோதரர்களே. எங்கட சிந்தனை அல்லாஹ்வால ஒன்றும் செய்யல, எல்லாம் எங்கட கண்ட்ரோல், எல்லாம் எங்கட உள்ளுக்கு தான், நாங்க தான் எங்கட சிந்தனை மௌத்துக்கு போற உள்ளதுக்கு சேமிக்கிறோம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, நாங்க கொடுக்குற சதக்கா இங்க சேமிச்சு வைக்கிறத பத்தி அல்லாஹ் சொல்றான், அது கடன். அது கடன். கடன்டா என்ன? கடன்டா கொடுத்தா திருப்பி ரிட்டர்ன் பண்ணி ஆகணும், இதுதான் கடன். இந்த கடன் அல்லாஹ் சொல்றான், இந்த கடன் எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு ரிப்பீட் திருப்பி கட்டாயம் தருவேன். அல்லாஹ் குர்ஆன்ல சதக்காவை பாவிக்கிறது கர்து உண்டு, கடன் உண்டு. கடன் என்றால் கட்டாயம் சேமிப்புல கிடைக்கும். எங்களுக்கு அந்த சிந்தனை இல்லை. நாங்க எத்தனை பேர் அல்லாஹ் கிட்ட கடன் கொடுத்து வச்சு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், மேல மௌத்துக்கு போறோம், இதெல்லாம் எனக்கு வரும்ன்றது நாங்க எத்தனை பேர் பார்த்து கொண்டு அந்த சிந்தனையில நாங்க செய்யறோம் சகோதரர்கள். எங்கட சிந்தனை இதுதான் சிந்தனை. ஒரு மதரசாட ஒரு கலெக்ஷன் ஒன்று வர சொல்லியிருந்தாங்க. அந்த மதரசாட பிரின்சிபல் பேசும் பொழுது எல்லாம் நிறைய தனவந்தர்கள் வசதியானவங்க வந்தாங்க. அந்த மதரசாட பில்டிங் கட்டுற விஷயமா ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் உண்டு. அதனால ஒரு விஷயத்த சொன்னார். அந்த மதரசாவுடைய பிரின்சிபல் வந்து சொன்னார், எல்லாம் தனவந்தர்களையும் பார்த்து, நீங்க மதரசாக்கு உதவி செய்யற இந்த சதக்கா தான்
உங்களோட வியாபாரத்தை வளர்க்குது என்ற சிந்தனையில இருந்தா மட்டும் நீங்க எவ்வளவு சரி தாங்க. அப்படி இல்லாம நீங்க யாரு சரி இங்க வந்து யாங்க எங்கட சதக்காவால இந்த சதக்கா இல்லை எங்களைய வாழ வைக்குது, இது இல்லை எங்களைய வாழ வைக்குது, எங்கட வியாபாரத்தை கெட்டித்தனத்துல தான் நாங்க முன்னுக்கு போறோம்னு நினைக்கிறவங்க இருந்தா தயவு செய்து உங்களோட சதக்கா வாணும் என்றார். அவர் சொன்ன அப்படியாப்பட்ட சதக்கா எங்களுக்கு வாணும். யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ கூப்பிட்டதுக்காக வேண்டி வந்துட்டோம் சரியில்லை இல்லை அப்படி இல்லை, ஆசையோட நான் இதை கொடுத்தா இதுதான் எனக்கு வரும் என்ற ஆசையோட யார் செய்றீங்களோ அப்படியாப்பட்ட சதக்கான. அதனால கண்ணியமான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, துனியாவுடைய அனைத்து காரியங்களும் மௌத்துக்கு பின்னால் உள்ள லைஃபை டார்கெட் பண்ணி தான் இருக்கும். சின்ன சின்ன காரியம் பெரிய நன்மையை தரும், பெரிய நன்மையை தரும். இன்னைக்கு நாங்கள் ஒரு நோயை விசாரிக்க போறோம், அந்த நோயாளி விசாரிக்க எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், வீட்டுக்கு போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு ஆளை நீங்க மார்னிங்க்கு நோய் விசாரிக்க போனா அந்தியாவை காட்டி மல்லா 70,000 மலக்குமார சாற்றானம் இவருக்காக வேண்டி துவா செய்யுங்க. எவ்வளவு பெரிய நன்மை உள்ள காரியம். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த நன்மை எனக்கு கிடைக்குமே நோய் விசாரிக்க போகணும் பாருங்க. எங்கட நீயத்தை தவறினதால இவ்வளவு பெரிய நன்மை இன்னைக்கு எங்களுக்கு மிஸ் ஆகி போகுது. ஏன் போயிட்டுக்கிறாரு நோய் விசாரிக்க? அப்படியே சரியில்லை போவாட்டி எங்கட வாப்பா சோமிலாம் இப்போ வந்தாரு, நாங்க போவாட்டி குடும்பம் குறையாவிரும். நீயத்தை பாருங்க பாப்போம். இந்த நீயத்தை தவறினதால இவ்வளவு பெரிய நன்மை ஒரு பக்கம் அடிப்பட்டு போகுது. சின்ன காரியம் எவ்வளவு பெரிய நன்மை, எவ்வளவு பெரிய நன்மை. நாங்க உது செய்யறது தானே, உது செஞ்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா படிச்சுட்டு வந்தாங்க. எந்த மனிதன் உது செஞ்ச பிறகு இந்த சின்ன துவாவை ஓதுவாரோ, எத்தனை பேர் ஓதுவாரோ அல்லாஹ் சொல்லுவான் நம்ம அந்த மனிதனுக்கு, ஃபுதிஹத் லஹு அப்வாபுல் ஜன்னதி ஸமானியா, சொர்க்கத்துக்கு 8 வாயில்களுக்கு பாருங்க, விரும்பின வாயிலால் உள்ளுக்கு போங்கன்னுவானா. எவ்வளவு பெரிய நன்மை சொல்றோம். ஹஜ்ஜி செய்யற மாதிரி கஷ்டமான ஒரு வேலையா? உது செஞ்சுட்டு ஓதுற ஒரு சின்ன துவா. எத்தனை மையத்து தொலை போயிட்டிக்கிறோம், எத்தனை பேர் மையத்துக்கு போயிட்டிக்கிறோம். இந்த மையத்துக்கு போய் தொழுந்தா அல்லாஹ் எனக்கு உஹது மலையை நன்மை தருவானே, அடக்கம் செஞ்சுட்டு வந்தா இன்னொரு உஹது மலையோட அலைய நன்மை தருவானே செஞ்சுக்கிறோமா? மையத்துக்கு போறேன் போவாட்டி சரியில்லை, எங்களோட வாப்பட மையத்துக்கு வந்தாங்க, உம்மோட மையத்துக்கு வந்தாங்க, குடும்பமாச்சே கூட்டாளி ஆகிச்சே போவாட்டி அது ஒரு குறையாகிரும். தெரிஞ்சவங்களோட மையத்துக்கு போறேன், இது ரெண்டாவது. முதலாவது வரணும் உள்ளத்துக்கு, துன்யாவுக்கு நான் போறேன், துன்யாட ஒரு காரியம் நான் இதுல ஈடுபடுறதால இதுல செய்யறதால அல்லாஹ் எனக்கு நன்மைகளை எவ்வளவு என்ன செஞ்சுவான். அன்பானவர்களே, சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு அதால கிடைக்கிற கூலிகள். அதனால துன்யால நானும் நீங்களும் எவ்வளவு காலமாவட்டி கஷ்டப்படணும் என்றா எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லை. எங்களோட ரிட்டையர்மெண்ட் நாங்க ஓய்வு எடுக்கிற இடம் எங்களோட கபருக்கு போக்காட்டி நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டே தைக்கிறோம். பார்க்குறோம் தான் இன்னைக்கு உங்களோட மஹல்லால இப்பீங்களே எவ்வளோ வயசான மக்கள் கஷ்டத்தோட தொழுவையில். எங்களோட மஹல்லால ஜாவத்தையில் ஒரு சகோதரர் இருக்கிற 2 காலும் மேல, ஆனா ஒரு தொழுகையை தவறாம மிஸ் பண்ணி வருவார். ஏனென்றா எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஒன்று இல்லை. ரிட்டையர்மெண்ட் நாங்க கபூர்ல தான் நிம்மதியா தூங்குற இடம். அது காட்டியும் கஷ்டப்பட்டு கொண்டே தைக்கணும், அமல் செஞ்சு கொண்டே தைக்கணும், சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொண்டே தைக்கணும். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மாதிரி நிறைய ரமதான்கள் அடையிற பாக்கியத்தை தாரான், அமல்களை தாரான். மாஷா அல்லாஹ் அவங்களோட மஸ்ஜிதில் நிறைய அமல்கள் நடக்குது. நக்கீப் ஹஸ்ரத் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தலைமை கீழே இங்கே இஅ்திகாஃப் நடக்குது. எவ்வளோ நல்ல விஷயங்கள். இவைகள் எல்லாம் சகோதரர்களை ஈடுபட்டு எப்படி சரி துனியால வாழ்ற டைம். ஏனென்றா நான் சொன்ன அந்த 4 கட்டத்தில் 3வது 4வது முடிவு பண்ண போகுது இந்த 2வது தான். இந்த செகண்ட் இந்த லைஃபுக்கு தானே இதுதான் முடிவு பண்ணும் ஒரு மனுஷன் 3வது எப்படி அமையும் என்றும், ஒரு மனிதன் 4வது அந்த கட்டம் எப்படி சக்சஸ் ஆகுதா இல்லையான்றதை முடிவு பண்ண போகுது. அல்லாஹ் வேறொன்றை வச்சு இல்லை, இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 2வது கட்டத்தை வச்சு. அதனால சகோதரர்களை, உலகத்தில் எதை செஞ்சோமோ இல்லையோ எங்களோட எல்லாத்தோட சிந்தனையும் மௌத்துட சிந்தனை, மௌத்துக்கு பின்னால லைஃப்ல சக்சஸ், இந்த சிந்தனையோட நாங்கள் வாழும். முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவோமா? பேசின அனைத்து விஷயங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை முதலாவதாக எனக்கும் 2வதாக உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.